ட்ரோன் தாக்குதலில் சிக்கிய பாடசாலை மற்றும் விமான நிலையம். அஜர்பைஜான் ஆவேசம். வணக்கம். இலங்கையின் இன்றைய முக்கிய அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை தாங்கி வருகிறது. சிலோன் டைம்ஸ் செய்திகள். மத்திய கிழக்கு மற்றும் காஸ்பியன் பிராந்தியத்தில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. அஜர்பைஜானின் நச்சிவன் சர்வதேச விமான நிலையம் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அஜர்பைஜான் மீது இந்த தாக்குதலை ஈரான் மேற்கொண்டதாக அஜர்பைஜான் குற்றம் சுமத்துகின்றது. தாக்குதலால் விமான நிலைய முனைய கட்டிடம் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் அப்பகுதி முழுவதும் அடர்ந்த கரும்புகை சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த தாக்குதலில் 2 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அஜர்பைஜான் வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானிய எல்லையிலிருந்து வெறும் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த விமான நிலையத்தின் மீது ஒரு ட்ரோன் விழுந்து வெடித்ததுடன் மற்றொரு ட்ரோன் அருகிலுள்ள கிராமத்தில் உள்ள ஒரு பாடசாலைக்கு அருகே விழுந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு அஜர்பைஜான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சர்வதேச சட்ட விதிமுறைகளை மீறும் செயலாகும். பிராந்தியத்தில் தேவையற்ற பதற்றத்தை இது உருவாக்குகிறது என அஜர்பைஜான் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் ஈரான் உடனடி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க அவசரகால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தெஹ்ரானுக்கு எதிராக பொருத்தமான பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமக்கு முழு உரிமை இருப்பதாக அஜர்பைஜான் எச்சரித்துள்ளது. இருப்பினும் அஜர்பைஜான் முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டுகளை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. நச்சிவன் விமான நிலையம் மீதான தாக்குதலுக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பிராந்தியத்தில் அமைதியை குலைக்கும் நோக்கில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என ஈரான் தெரிவித்துள்ளது. செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சிலோன் டைம்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.